أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அருளால் கடந்த வெள்ளி முதல் ஞாயிறு வரை யூகே அஹ்மதியா ஜமாத்தினுடைய ஆண்டு மாநாடு வெற்றிகரமாக நடந்தது, நிறைவு பெற்றது. அவ்வப்போது பருவநிலை மோசமடைந்தாலும் அல்லாஹ்வின் அருளால் பொதுவாக எல்லா வகையிலும் எல்லா ஏற்பாடுகளும் எவ்வித பெரும் கஷ்டங்கள் இன்றி நடந்தன. அத்துடன் இவ்வருடம் கலந்து கொண்டோரின் எண்ணிக்கையும் கடந்த வருடத்தை விட மிக அதிகமாக இருந்தது. இதற்கு நாம் அல்லாஹுக்கு எவ்வளவு நன்றி கூறினாலும் குறைவுதான். அவன் நமது மாநாட்டை அளவற்ற அருள்களால் நிரப்பிவிட்டான். இதை ஒவ்வொருவரும் உணர்ந்தனர். அவர்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்திருந்த அகமதி விருந்தினராக இருந்தாலும் சரி, அல்லது ஜமாத் அல்லாத விருந்தினர்களாக இருந்தாலும் சரி, நாமோ பலவீனமானவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹுவின் அருள்களால் தான் நம்முடைய வேலைகள் நடக்கின்றன. அல்லாஹுடைய அருள்களின் மலை ஜமாத்தின் மீது எந்த அளவு பொழிகிறது என்றால் அதை எண்ணுவது சாத்தியமற்றதாகும். நாம் எப்பொழுதும் எல்லா நேரமும் கண்டு வருகின்ற அல்லாஹ் தொடர்பான விஷயம் என்னவென்றால், வ இன் தஉத்து நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா இன்னல்லாஹ லகஃபூர் ரஹீம். அதாவது, நீங்கள் அல்லாஹுவின் அருட்களை எண்ணத் தொடங்கினால் அவற்றை உங்களால் ஒருபோதும் கணக்கிட முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனும் மேன்மேலும் கருணை காட்டுபவனும் ஆவான். ஆகவே அல்லாஹ் வெளிப்படையான பலவீனங்களை கண்டும் காணாமல் இருந்து கொண்டு இந்த அளவு அதிகமாகவும் இவ்வாறான வழிவகைகள் மூலமாகவும் வழிமுறைகளின் மூலமாகவும் நமக்கு வழங்குகின்றான். அதற்கு நாம் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கான உரிமையை ஒருபோதும் நிறைவேற்ற முடியாதுதான். ஆனால் நமக்கு அல்லாஹ்வின் இந்த கட்டளையும் வழங்கப்பட்டுள்ளது. அது என்னவென்றால், நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே சென்றால் அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் வழங்கி கொண்டே செல்வான் என்பதாகும். எனவே நன்றி செலுத்துவது நமது வேலையாகும். அல்லாஹ்வின் அருள்களுக்காக அவன் முன் குனிந்து கொண்டே செல்ல வேண்டும். இது நமது வேலையாகும். நாம் எப்பொழுது வரை நமது கடமையை நிறைவேற்றி கொண்டே செல்வோமோ, ஒவ்வொரு வெற்றியையும் அல்லாஹுடைய கருணையாகவும் அருளாகவும் கருதியவாறு பணியாற்றி கொண்டே இருப்போமோ, அப்பொழுது வரை நமது பாதங்களை அல்லாஹ் முன்னேற செய்து கொண்டே இருப்பான் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த மாநாட்டின் வெற்றிக்கு எல்லோரையும் விட முதலில் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏற்பாட்டு அளவில் என்ன பலவீனங்கள் நிகழ்ந்து விட்டனவோ அதற்காகவும் அவனிடம் பாவ மன்னிப்பு கோர வேண்டும். இதே போன்று கலந்து கொண்டவர்களும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் நமக்கு நல்வாய்ப்பு தந்துள்ளான். நாம் மாநாட்டில் கலந்து கொண்டு நம்முடைய ஆன்மீக மற்றும் அறிவு தாகத்தை தணித்து வந்தோம். கோவிட் உடைய நோய் இப்பொழுது முழுமையான முறையில் முடிந்து விடவில்லை என்ற அச்சம் இருந்த போதிலும் பொதுவாக எல்லா வேலைகளும் எளிதாக இருந்தன. இவ்வளவு பெரிய கூட்டம் கூடிய போதிலும் பொதுவான முறையில் அல்லாஹ் பாதுகாப்பில் வைத்திருந்தான். அல்லாஹ் அனைவரையும் இதற்கு பிறகும் தன் பாதுகாப்பில் வைத்திருப்பானாக. சிலருக்கு மாநாட்டிற்கு பிறகு இன்னும் கூறுவதென்றால், மாநாட்டின் 2-3 நாட்கள் கடந்த பிறகு
இந்த நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது. அல்லாஹ் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் நலனையும் வழங்குவானாக. இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் என்னை பொறுத்தவரை மிக குறைவுதான். இந்த தொற்றால் நோய்வாய்ப்படுபவர்கள் என்னை பொறுத்தவரை மாநாட்டின் காரணமாக கிடையாது, மாறாக சில இடங்களில் கோவிட் வழக்குகள் அதிகமாகின்றன என்று பொதுவான முறையில் அரசாங்கம் சார்பாக அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. மற்ற நோய்கள் எவ்வாறு அதிகரிக்கவோ குறையவோ செய்கின்றதோ அதே போன்றுதான் இதுவும் இப்போது. எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் ஒவ்வொரு நோயாளிக்கும் குணத்தை வழங்குவானாக. இப்போது நான் ஊழியர்களுக்கும் நன்றி கூற விரும்புகின்றேன். இந்த முறை பொதுவாக அனைவரும் மிக உயரிய முறையில் தம் கடமைகளை நிறைவேற்றினார்கள். மேலும் நான் ஏற்கனவே மாநாட்டின் ஆரம்பத்தில் கூறியது போன்று வலியுறுத்தியது போன்று அசாதாரண முறையில் புன்சிரித்தவாறு தம் டியூட்டிகளை நிறைவேற்றினார்கள். இவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நற்கூலியை வழங்குவானாக. ஒவ்வொரு துறையை சார்ந்த ஊழியர்களும் தம் துறையின் வேலைகளை நிறைவேற்றுவதில் இந்த முறை குறிப்பாக திறமையை வெளிப்படுத்தியது தென்பட்டது. பெண்கள் சார்பாகவும் ஆண்கள் சார்பாகவும் கண்கூடாக தெரிந்தது. ஒவ்வொரு வருடமும் பெண்கள் சார்பாக உணவு விநியோகம் செய்வதிலும் உணவுக்கான ஏற்பாடு செய்வதிலும் முறையீடுகள் வரும். ஆனால் இம்முறை முறையீடே இல்லை என்ற அளவுக்கு தான் உள்ளது. உணவு கூடாரம் மற்றும் இதர தேவையான ஏற்பாடுகளுக்காக இந்த முறை இடத்தை மாற்றி ஒரே இடத்தில் பெண்களுக்கு அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது. இதுவும் பொதுவாக பெண்களால் விரும்பப்பட்டுள்ளது. ஏதாவது குறை இருக்கும் என்றாலும் இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் நீக்குவதற்கு முயற்சி செய்யப்படும். அதேபோன்று டிராஃபிக் துறை உள்ளது, உணவு சமைக்கும் துறை, ரொட்டி பிளான்ட், செக்யூரிட்டி துறை, தூய்மை பணிகள் ஆகியவை. இவை அனைத்தையும் விட எம்டிஏ அது இம்முறை உலகில் புதிய கோணத்தில் மாநாட்டை உலகுடன் இணைத்துள்ளது. எவ்வாறு இருப்பினும் அனைத்து துறைகளிலும் அவற்றின் பெயரை நான் கூறவில்லை என்றாலும் சரி, கூறியிருந்தாலும் சரி, அனைத்திலும் ஆண்களும் பெண்களும் மிக உழைப்புடன் தம் கடமைகளை நிறைவேற்றியுள்ளார்கள். எனவே அந்த அனைவருக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். வந்திருந்த அகமதியல்லாத விருந்தினர்களும் அனைத்து ஊழியர்களுடைய உழைப்பு, நன்னடத்தை ஆகியவற்றை பார்த்து அசாதாரணமான முறையில் வியப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நம்முடைய ஊழியர்கள் செய்து காட்டிய இந்த மௌனமான செயல் முன்மாதிரி எப்படிப்பட்டது என்றால் இது தப்லீகிற்கு காரணமாக அமையும். அல்லாஹ் அந்த அனைவருக்கும் மிகச்சிறந்த நற்கூலியை வழங்குவானாக. ஆண்டு மாநாட்டு துறைக்கு ஒரே ஒரு விஷயத்தின் பக்கம் நான் கவனமூட்ட விரும்புகின்றேன். அது என்னவென்றால் மாநாடு முடிந்தவுடனேயே தண்ணீரை நிறுத்தி விடுகிறார்கள். குளியல் அறைகளில் தண்ணீர் நிறுத்தப்பட்டு விடுகின்றன. மாநாடு முடிந்த பிறகு குறைந்தது 12 மணி நேரம் வரை தண்ணீர் வழங்க வேண்டும். இதை தவிர பொதுவான முறையில் ஏற்பாடுகள் சிறந்ததாக இருந்தன. வெளியில் இருந்து வந்திருந்த அந்நியர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்திருந்தவர்களில் முஸ்லிம் அல்லாதவர்களும் இருந்தார்கள். அவர்களுடைய உணர்வுகள் எவ்வாறு இருந்தன, மாநாட்டின் ஏற்பாடுகள் மற்றும் மாநாட்டை கண்ட பிறகு எவ்வாறு அவர்கள் தாக்கத்திற்கு ஆளானார்கள், இதை குறித்து சில கருத்துக்களை மட்டும் முன்வைக்கிறேன். அனைத்தையும் எடுத்து வைப்பது சாத்தியமற்றதாகும். பேராசிரியர் டாக்டர் ஜியாலோயின், இவர் புர்கினோ ஃபாசோவுடைய புகழ்பெற்ற ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஆவார். மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பேராசிரியராக உள்ளார். இராணுவத்தில் தற்போது கர்னலாக சர்வீஸ் செய்கிறார். இவர் நமது ஐ இன்ஸ்டிடியூட்டுக்கும் வந்து செல்வதுண்டு. இவர் முதன்முறையாக மாநாட்டில் கலந்து கொள்ளும் நல்வாய்ப்பை பெறுகிறார். அவர் கூறுகிறார், நான் முதல் முறையாக மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளேன். என்னை கவர்ந்த முதல் விஷயம் என்னவென்றால் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றுபட்ட நோக்கத்திற்காக ஓரிடத்தில் கூடியிருக்கிறார்கள். ஒரு மார்க்க தலைவரை சுற்றி ஒன்று கூடியிருக்கிறார்கள். அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அனைவருடைய மைய கண்ணோட்டமும் ஒன்றாகத்தான் உள்ளது. அடுத்ததாக அசாதாரணமான முறையில் செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகள். பல்வேறு இனத்தை சார்ந்த மக்கள் ஓரிடத்தில் ஒன்று சேர்வது வியப்பாக உள்ளது. நான் அந்த மக்களுடன் கலந்து அவர்களை பார்த்தேன். உண்மையில் இவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்களா அல்லது பகட்டா என்று அறிய விரும்பினேன். ஆனால் ஒருவருடைய முகத்தில் கூட எனக்கு சலிப்பு தென்படவில்லை. பல்வேறு பகுதிகளிலிருந்து, சமுதாயங்களிலிருந்து, பல்வேறு நாடுகளை சார்ந்த பல்வேறு துறைகளுடன் தொடர்புடைய
பல்வேறு சமூக வர்க்கத்துடன் தொடர்புடைய மக்கள் ஒரு நோக்கத்திற்காக ஓரிடத்தில் ஒருவருடைய கையில் ஒன்று சேர்வது அசாதாரணமான சம்பவமாகும். எனவே மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள அகமதிகள் இவ்வாறும் மற்றவர்கள் மீது செயல் ரீதியாக தப்லீக் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு அவர் கூறுகிறார், சொற்பொழிவுகளின் தரமும் மிக மேலானதாக இருந்தது. இந்த சொற்பொழிவுகள் நமக்கு போதனை வழங்கவும் ஒரு நோக்கம் மற்றும் ஒரு திசையை நிர்ணயிப்பதற்கு மிகவும் உதவிகரமானதாக இருக்கிறது. காலத்தின் கலீஃபாவுடைய சொற்பொழிவுகளையும் நான் கேட்டேன். திருக்குரானுடைய வசனங்களின் ஒளியில் போதனையை எடுத்து வைத்தார்கள். இறைவனுடைய தூதுச் செய்தியை உணர்வதற்கு உலகிற்கு எந்த அளவு தேவை உள்ளது என்ற உணர்வும் இந்த போதனையை புரிவதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவருடைய தேவை உள்ளது என்ற உணர்வும் எனக்கு ஏற்பட்டது. ஆகவே அஹமதியா ஜமாத்தில் இருக்கின்ற ஹிலாஃபத் அமைப்பு எப்படிப்பட்ட ஓர் அமைப்பு என்றால் அதை கண்டு உலகம் படிப்பினை பெற இயலும். அவர் கூறுகிறார், நான் கண்ட இன்னொரு விஷயம் என்னவென்றால், அகமதிகள் இறைவனுடனும் தம் இமாமுடனும் அசாதாரண நன்றி உணர்வின் தொடர்பை கொண்டுள்ளனர். அனைவரும் ஒற்றுமையாக உள்ளார்கள். அனைவரும் மற்றவருடன் ஓர் உடலை போன்று இருக்கிறார்கள். தம் இமாம் அவர்களுக்கு நேரான வழியை காட்டக்கூடியவர் ஆவார் என்று அவர் மீது அதிக நம்பிக்கை கொண்டுள்ளனர். அவர் கூறுகிறார், இந்த மாநாட்டை கண்ட பிறகு எனக்கு அல்லாஹ் நல்வாய்ப்பு வழங்கினால் ஒவ்வொரு வருடமும் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நாட்டம் எனக்கு ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் இங்கு 3 நாட்கள் இறைவனிடம் தொடர்பு, மனிதம் பற்றிய பேச்சுக்கள் பேசப்படுகின்றன. ஆகவே இவ்விஷயங்களை நானும் கற்றுக்கொள்ள விரும்புகின்றேன். பிறகு அமெரிக்காவில் இருந்து ஒரு புகழ்பெற்ற மூத்த சட்ட பேராசிரியர் டாக்டர் பிரெட் சாஃப்ட் என்பவர் மாநாட்டில் கலந்து கொண்டார். அவர் கூறுகிறார், இங்கு வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை கண்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. மக்களிடையே காணப்பட்ட ஒத்துழைப்பை குறித்து குறிப்பாக எடுத்துரைத்தவாறு அவர் கூறுகிறார், ரிஜிஸ்ட்ரேஷன் பணிகள் நடக்கின்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை நான் உலகெங்கிலும் நடத்தியுள்ளேன். ஆனால் ஆண்டு மாநாட்டில் எந்த அளவு கட்டமைப்பான முறையில் ரிஜிஸ்ட்ரேஷன் உடைய விவகாரங்கள் சில நிமிடங்களில் தீர்க்கப்படுகின்றன என்பது வியப்பை தரக்கூடிய காட்சியாக இருந்தது. நான் இங்கு வந்து அலுவலகத்தில் அமரத்தான் செய்தேன். சில நிமிஷங்கள் தான் கடந்திருக்கும். எல்லா விஷயமும் ஆயத்தம் செய்யப்பட்டு எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. விருந்தினர்களை குறைவிலும் குறைவாக காக்க வைப்பதற்காக வரக்கூடிய விருந்தினர்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் மற்றும் இதர அவசியமான நடவடிக்கைகள் முன்பே நடந்து முடிந்து விடுகின்றன என்று எனக்கு கூறப்பட்டது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஊழியர்களும் மாஷா அல்லாஹ் அதற்குரிய உரிமையை நன்கு செலுத்தினார்கள். அவர் கூறுகின்றார், விருந்தோம்பல் மிக நன்றாக இருந்தது. இவ்வளவு டிராஃபிக் இருந்த போதிலும் தன்னார்வலர்கள் ஒற்றுமையாக உதவி ஒத்தாசையுடன் பணியாற்றுவதை பார்க்கும்போது அது மறக்க இயலாத அனுபவமாக இருந்தது. சுருக்கமாக எங்கெல்லாம் ஊழியர்களை எதிர்கொள்ள நேர்ந்ததோ அவர்கள் அனைவரையும் அவர் புகழ்ந்துள்ளார். பெலீஸுடைய ஒரு நகர மேயர் வந்திருந்தார். அவர் கூறுகிறார், நான் எனது வாழ்நாளில் இவ்வளவு அமைதி நிறைந்த, நேசிக்கக்கூடிய, சமாதானம் நிறைந்த மக்களை கண்டதில்லை. சிலர் இஸ்லாத்தை தீவிரவாதத்துடன் ஒப்புமை செய்து காட்டுவதை என்னால் நம்ப இயலவில்லை. நான் இங்கு கண்ட ஆன்மீக சூழல் மற்றும் மக்களிடம் காணப்பட்ட பரஸ்பர நேசம், நன்னடத்தை ஆகியவை புகழத்தக்கதாக இருந்தன. அவர் கூறுகிறார், அடுத்த வருடம் மீண்டும் மாநாட்டிற்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு மேயராக அல்லாமல் ஒரு தன்னார்வலராக நான் வர விரும்புகின்றேன். பணியாற்றிய தன்னார்வலர்கள் எந்த அளவு என்னை ஈர்த்து விட்டார்கள் என்றால், இத்தகைய மகத்தான மாநாட்டின் ஏற்பாட்டில் நானும் ஓர் அங்கமாக ஆக விரும்புகின்றேன். இவ்வாறான மகத்துவமிக்க மாநாட்டை நான் ஒருபோதும் கண்டதில்லை. பிறகு அவர் கூறுகிறார், நிச்சயமாக இவ்வுலகின் வருங்காலம் அகமதியத்தாக உள்ளது. ஜமாத் எடுத்து வைப்பது உண்மையான இஸ்லாமாகும். அதனால் மற்றவர்கள் தாக்கத்திற்கு உள்ளாகிறார்கள். கானாவை சார்ந்த ஒரு நண்பர் மைக்கேல் வில்சன் என்பவர் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலை சேர்ந்தவர். இது சுற்றுச்சூழல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் உள்ளது. இதனுடைய தலைமை தொழில்நுட்பவியலராக பணியாற்றுகிறார். பல்வேறு நாடுகளில் மாநாடுகளில் அவர்களுக்கு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்து வரும். அவர் மாநாட்டில் கலந்து கொண்டார். மாநாட்டிற்கு முன்பு கலந்துரையாடும் போது அவர் என்னிடம் கூறினார், ஏற்பாட்டை பொறுத்தவரை இதுவரை நான் கண்டது இது அல்லாவின் அருள் இல்லாமல் ஒருபோதும் சாத்தியமாக வாய்ப்பில்லை. வெள்ளிக்கிழமை அன்று மாநாட்டு திடலை அடைந்தபோது இங்கு அனைத்து தன்னார்வலர்களின் அர்ப்பணிப்பு என்னை வியப்பில் ஆழ்த்திவிட்டது என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தார்.
நிச்சயமாக இது இறை ஜமாத்தாகும். இந்த அனைத்து வேலைகளும் அல்லாஹ்வின் அருள் இல்லாமல் சாத்தியம் கிடையாது. இங்கு நல்லொழுக்கம் மற்றும் அன்பான சூழல் உள்ளது. அனைத்து ஊழியர்களும் படித்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் ஆலோசகர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் மாநாட்டின் போது தச்சு வேலைகளையோ தூய்மை பணிகளையோ அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அந்த தன்னார்வலர்களின் உள்ளங்களில் அல்லாஹ்வின் அச்சம் இல்லை என்றால் பிறகு ஒருபோதும் இந்த தரத்தில் வேலை நடக்க முடியாது என்று அவர் கூறினார். ஆகவே இவ்வாறு மௌனமான முறையில் தப்லீக் செய்து கொண்டிருக்கும் அந்த அனைத்து ஊழியர்களும் நட்பேறு உடையவர்கள் ஆவார்கள். பிறகு உலகளாவிய பையத்தினால் அவருக்கு பெரும் தாக்கம் ஏற்பட்டது. அவர் கூறுகின்றார், மாநாட்டிற்கு முன்பு அஹ்மதியத் என்றால் என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன். ஒவ்வொரு வருடமும் நான் இங்கு வருவேன் என்று நான் கருதுகிறேன். கானாவில் உள்ள ஜமாத்துகளிடம் கானாவில் ஜமாத்தை இன்னும் அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். ஏனென்றால் இன்னும் நிறைய பற்றாக்குறை உள்ளது என்று அவர்களுக்கு கவனமூட்ட வேண்டும் என்று கூறினார். ஹெய்ட்டியில் இருந்து மிஸ்டர் யூட்யோரின் என்பவர் மார்க்கம் தொடர்பான அமைச்சகம் மற்றும் ஹெய்ட்டி உடைய விவகாரங்களின் பிரதிநிதி ஆவார். இவர் யூகே ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டார். அவர் கூறுகிறார், நான் முதன்முறையாக மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளேன். எனக்கு இந்த அனுபவம் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் உள்ளது. ஏற்பாடுகள் மிகவும் நன்றாக இருந்தன. 40,000 விட அதிகமான நபர்கள் ஒன்று கூடி இருந்தாலும் எவ்வித ஒழுங்கற்ற ஏற்பாடும் தென்படவில்லை. ஒவ்வொரு நபரும் மற்றவரை சிரித்த முகத்துடன் சந்தித்தார். தன்னால் பிறருக்கு எவ்வித துன்பமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று ஒவ்வொருவரும் முயற்சி செய்வது தென்பட்டது. ஒவ்வொருவரும் பிறருடைய சுகத்தை கருத்தில் கொண்டார். இந்த விஷயத்தை நான் எந்த ஒரு மார்க்க மாநாட்டிலோ அல்லது உலகியல் மாநாட்டிலோ கண்டதில்லை. இதுதான் மாநாட்டின் நோக்கமாகும். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து கூறிய ஒரே நோக்கமாகும். அவர் கூறுகிறார், பல்வேறு கலாச்சாரம், நிற, இன வேறுபாடு இருந்தும் ஒவ்வொரு நபரும் மற்றவரை எவ்வாறு சந்தித்தார் என்றால் ஒரே குடும்பத்து உறுப்பினர்களை போன்று தென்பட்டது. ஒரே வகை உணவை தினந்தோறும் பல்வேறு சமுதாய மக்கள் எவ்வாறு உண்டார்கள் என்றால் அந்த உணவு அவர்கள் அனைவரையும் கவர்ந்த உணவு போல் இருந்தது. அவர் கூறுகிறார், விசாரிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. நான் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்திருந்த ஒரு விருந்தாளியிடம் எந்த ஒரு விவகாரத்திலும் எந்த ஒரு ஆட்சேபனையோ அல்லது எதிர் நடவடிக்கையோ ஏன் இல்லை என்று கேட்டேன். அதற்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்த அந்த நபர் கூறினார், இங்கு மாநாட்டில் நாங்கள் அல்லாஹ்வின் விருப்பத்திற்காக மட்டுமே வந்துள்ளோம். காலத்தின் கலீஃபாவை பார்ப்பதற்கும் கூறும் விஷயங்களை கேட்பதற்கும் சந்திப்பதற்காகவும் வருகிறோம். ஆகவே மற்ற அனைத்து உலகியல் விஷயங்களும் எங்களுக்கு எந்த ஒரு பொருட்டும் அல்ல என்று கூறினார். அவர் கூறுகிறார், இந்த விஷயம் எனக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பிறகு அவர் ஜமாத்தை புகழ்ந்தவாறு கூறுகிறார், ஜமாத்திற்கு எதிர்ப்பு இருக்கின்ற போதிலும் உலகில் அமைதியை பரப்பும் முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. பிறகு அவர் கூறுகிறார், அகமதிகளுக்கிடையே எவ்வித பாகுபாடும் காட்டப்படவில்லை. அனைவரும் சரிசமமானவர்களாக இருந்தார்கள். நான் முதன்முறையாக இதை கண்டேன். அனைத்து வயதினரும் தன்னார்வலர்களாக பல்வேறு தொண்டுகளை செய்து வந்தார்கள். டிராஃபிக் கண்ட்ரோல், பார்க்கிங், கேட்டரிங், வாட்டர் சப்ளை, நிர்வாகம் ஆகியவை உள்ளன. ஒவ்வொருவரும் தமது தொண்டார்வத்தால் நிரம்பி இருந்தார். அவர் கூறுகிறார், அகமதிகளிடத்தில் நான் எண்ணற்ற சிறப்புகளை கண்டேன். அவற்றை இன்று வரை நான் எங்கும் கண்டதில்லை. மேலும் அவர் கூறுகிறார், நான் பல்வேறு மார்க்க அறிஞர்களின் சொற்பொழிவுகளை கேட்டுள்ளேன். ஆனால் ஒவ்வொருவரும் தாம் கூறுவதை கேளுங்கள் என்று தம்மை குறித்து தான் கூறுவார். ஆனால் கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களோ அல்லாஹ் மற்றும் ஹஸ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகியோரின் விஷயங்களை கூறினார்கள். அவற்றை கேளுங்கள், அவற்றை பின்பற்றுங்கள் என்று கூறினார்கள். இவ்விஷயம் எனக்கு பெரும் வியப்பை ஏற்படுத்தியது. 3 நாட்களும் இவர் மாநாட்டு திடலில் அமர்ந்து சொற்பொழிவுகளை கேட்டு வந்தார். இன்னும் கூறுவதென்றால் பல அகமதிகளை விடவும் அதிகமாக கவனத்துடன் கேட்டார். ஏனென்றால் பல்வேறு சொற்பொழிவுகளுடைய குறிப்புகளையும் எழுதி வந்தார். தமது டைரியில் அதன் குறிப்புகளை எழுதி வந்தார். எங்கேயாவது ஏதேனும் விஷயம் புரியவில்லை என்றால் உடன் இருப்பவர்களிடம் இதற்கு என்ன பொருள் என்று கேட்டு தெரிந்து கொண்டார். அவர் கூறுகிறார், நான் அகமதி இல்லைதான். ஆனால் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு
நான் இப்போது அஹ்மதியா ஜமாத்திற்கும் ஆதரவாளன் ஆவேன். எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பற்றி பேசப்படுமோ அங்கு உண்மையான முஸ்லிம்கள், செயலாற்றக்கூடிய முஸ்லிம்கள் அஹ்மதி ஆவார்கள் என்று கூறி உங்களுக்காக எதிர் நடவடிக்கையை மேற்கொள்வேன் என்றார். அதேபோன்று லுக்மான் ஹக்கீம் சைஃபுத்தீன் சாஹிப் அவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார். இவர் இந்தோனேஷியாவுடைய முன்னாள் மத விவகார அமைச்சராவார். அவர் கூறுகிறார், மாநாட்டில் கலந்து கொண்டதை மிகவும் பெருமிதமாக உணர்கிறேன். எல்லோரிடத்தும் அன்பு, எவரிடத்தும் வெறுப்பில்லை என்ற உங்களுடைய முழக்கத்தை நான் லண்டன் ஏர்போர்ட்டில் இருந்து காண ஆரம்பித்தேன். மாநாட்டு திடல் வரை அதை கண்டேன். மாநாட்டின் நாட்களில் நான் அதைத்தான் கண்டுணர்ந்தேன். ஒவ்வொரு இடத்திலும் உயரிய விருந்தோம்பலை பார்த்தேன். சகோதரத்துவ தொடர்பு மிக உறுதியாக இருக்க கண்டேன். எல்லா புறமும் ஒருவர் மற்றவரை சந்திப்பது, புன்சிரிப்பை வெளிப்படுத்துவது, வாழ்த்துக்களை கூறுவது, பிரார்த்தனைகளை பகிர்ந்து கொள்வது ஆகியவற்றின் காட்சிகளை கண்டு வந்தேன். கேம்பியாவிலிருந்து மாநாட்டில் கலந்து கொண்ட அங்குள்ள தகவல் அமைச்சகத்தை சார்ந்த லோமினா சாயி ஜாமே சாஹிப் கூறுகிறார், 2023ஆம் ஆண்டின் வருடாந்திர மாநாட்டின் அனைத்து ஏற்பாடுகளை கண்டு மிகுந்த தாக்கத்திற்கு உள்ளானேன். இதைவிடவும் அதிக வியப்பை ஏற்படுத்தியது தன்னார்வலர்கள் ஆவார்கள். அவர்கள் தன்னலமற்ற முறையில் தமது டியூட்டிகளை நிறைவேற்றி வந்தார்கள். மேலும் மாநாட்டின் ஏற்பாடுகளை நிலைத்திருக்க செய்திருந்தார்கள். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒரு தள்ளுமுள்ளு சம்பவத்தையோ அல்லது ஏதேனும் சண்டை சச்சரவையோ பார்க்கவில்லை. எல்லா ஏற்பாடுகளும் அழகிய முறையில் செய்யப்பட்டிருந்தன. எவ்வித குறையும் தென்படவில்லை. அவர் கூறுகிறார், நான் கண்ட இன்னொரு விஷயம் என்னவென்றால், ஜமாத்தினர்கள் தம் இமாமை நேசிப்பதாகும். இதற்கு ஈடான ஒன்று வேறு எங்கும் காண கிடைக்காது. அவர் கூறுகிறார், இன்று முழு பூமியிலும் அஹ்மதியா ஜமாத்தில் சகோதரத்துவம் உயிர்ப்புடன் இருப்பது போன்று வேறு எங்கும் தென்படுவதில்லை. இதை நாம் ஒப்புக்கொள்ளாமல் இருக்க முடியாது. திரித்த முகத்துடன் எவ்வித நிற இன பாகுபாடுமின்றி ஒருவர் மற்றவரை எவ்வாறு சந்திக்கிறார்கள் என்றால், பல நூறாண்டுகளாக ஒருவர் மற்றவரை அறிந்தது போல் சந்திக்கிறார்கள். பிறகு கேம்பியாவில் அஹ்மதியா ஜமாத் செய்து வரும் தொண்டுகள் பற்றி அவர் எழுதும்போது, நாங்கள் அந்த தொண்டுகளை மிகவும் மதிப்புடன் பார்க்கிறோம் என்று எழுதியுள்ளார். பிறகு கேம்பியாவில் இருந்து எப்ரிமாஜி சிங்காரை என்ற அரசாங்க மொழிபெயர்ப்பாளர் வந்தார். இவர் ஜனாதிபதிக்கு புலம்பெயர்ந்தோர் சம்பந்தமான ஆலோசகராக உள்ளார். அவர் கூறுகிறார், மாநாட்டின் அனைத்து ஏற்பாடுகளும் மாநாட்டுடைய வெற்றியை பறைசாற்றக்கூடிய காட்சிகளாக இருந்தன. மாநாட்டு நிர்வாக ஏற்பாடுகள், கலந்து கொண்ட அனைவருடைய பரஸ்பர நேசம், அன்பு ஆகியவை காணத்தகுந்தவையாக இருந்தன. அனைத்து சொற்பொழிவுகளும் உரைகளும் ஞானத்தால் நிரம்பியிருந்தன. பரஸ்பர நேசம் மற்றும் அமைதி நிறைந்த சமூகத்தை நிலைபெறச் செய்வது குறித்து சொற்பொழிவாளர்கள் வலியுறுத்தினார்கள். அவர் கூறுகிறார், காலத்தின் கலிஃபா அவர்கள் ஆற்றிய துவக்க உரை மற்றும் நிறைவுரை ஆகியவற்றில் சமூகத்தில் இருக்கக்கூடிய தாழ்ந்த ஏழை மக்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது பற்றிய வழிகாட்டல்கள் இருந்தன. அதை கேட்டும் நான் மிகுந்த தாக்கத்திற்கு உள்ளானேன். அவர் கூறுகிறார், தனிப்பட்ட முறையிலும் பல்வேறு வர்க்கத்தை சார்ந்த வயோதிகர்கள் மற்றும் இளைஞர்களுடன் சந்தித்து பேசியது என் எதிர்பார்ப்பிற்கு புத்துணர்ச்சியை வழங்கியது. அதாவது தனிப்பட்ட முறையிலும் அவர் மக்களை சந்தித்து பேசியுள்ளார். அவர் கூறுகிறார், தற்காலத்தில் கடினமான சூழ்நிலை நிலவுகின்ற போதிலும் வருங்காலம் பிரகாசமானதாக தெரிகின்றது. எப்படிப்பட்ட மக்களை சந்தித்துள்ளேன் என்றால், அவர்கள் உலகையும் அனைத்து மனிதர்களையும் அமைதி நிறைந்ததாக ஆக்குவதற்கு முயற்சி செய்கின்றனர். அவர் கூறுகின்றார், பல்வேறு நாடுகளில் இருந்து வந்திருந்த 40,000 விட அதிகமான முஸ்லிம்களுக்கு ஜமாத் எவ்வாறு விருந்தோம்பல் செய்கிறது என்பதை கண்டு, அந்த ஏற்பாட்டை கண்டும் எனக்கு மிகுந்த வியப்பு ஏற்பட்டது. சுருக்கம் என்னவென்றால், இளம் வர்க்கத்தினுடைய உத்வேகம், பேரார்வம், தன்னார்வ தொண்டு ஆகியவை மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தின. மாநாட்டு ஏற்பாடுகள், பொறுப்பாளர்களுக்கு கண்ணியம் அளிப்பது, தன்னலமற்ற தொண்டு ஆகியவை எனது சிந்தனையில் அழியாத தடங்களை விட்டு சென்றுள்ளன. இது உலகின் பிரகாசமான எதிர்காலமாக தெரிகிறது. ஏனென்றால் இவ்வாறான இளைஞர்கள் உலகை சிறந்த இடமாக ஆக்குவதற்கு முயற்சி செய்கின்றனர். ஆகவே நம்முடைய இளைஞர்களுடைய தாக்கமும் கூட அந்நியர்கள் மீது ஏற்படும் போது அது மௌனமான தப்லீகாக இருக்கின்றது. லூயிஸ் கார்லோஸ் ஓசில்வா என்பவர் பத்திரிகை பிரதிநிதியாவார்.
மெட்ரோபோல்ஸ் பிரேசிலில் இருந்து வந்திருந்தார். அவர் கூறுகிறார், அனைத்தும் விரும்பத்தக்கதாக இருந்தன. 118 நாடுகளைச் சார்ந்த மக்கள் ஓரிடத்தில் சகோதரத்துவ சூழலில் ஒன்றாக இருப்பது மற்றவர்களால் இயலாத விஷயமாகும். மக்களுடைய பரஸ்பர மரியாதை, ஒழுக்கம், நல்லியல்பு, அனுதாபத்தோடு சந்திப்பது ஆகியவை எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. பிறகு இவர் மாநாட்டின் நிகழ்ச்சிகளையும் புகழ்ந்துள்ளார். டிரான்ஸ்போர்ட் உடைய ஏற்பாடுகளை பற்றியும் கூறியுள்ளார். விருந்தினர்களுக்கு மிக நல்ல ஏற்பாடாக இருந்தது என்று கூறியுள்ளார். அவர் கூறுகிறார், இது அசாதாரண விஷயமாக இருந்தது. மேலும் அவர் கூறுகிறார், ஒரு விஷயத்தை நான் கூற விரும்புகின்றேன். அது என்னவென்றால், இவ்வளவு பெரிய மாநாட்டில் ஆயிரக்கணக்கானவர்கள் வேலை செய்வதை நான் கண்டேன். அவர்களிடத்தில் எவ்வித பகட்டும் காணப்படவில்லை. பிறகு தன்னார்வலர்கள் எவ்வாறு தன்னலமற்ற முறையில் தொண்டாற்றி கொண்டிருந்தார்கள் என்றால், அனைவரும் ஓர் உத்வேகத்துடனும் ஆர்வத்துடனும் பணியாற்ற கண்டேன் என்று கூறுகிறார். ஸ்பெயினில் இருந்து ஒரு குழு வந்திருந்தது. அதில் ஒருவர் தொழிலை பொறுத்தவரை வரலாற்றாசிரியராக இருந்தார், ஆர்கிவிஸ்டாகவும் இருந்தார். குர்துபா அல் அந்தலூஸ் லைப்ரரியிலும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் கூறுகிறார், ஆண்டு மாநாட்டினுடைய அழைப்பிற்கிணங்க நான் வந்துள்ளேன். அதற்கு மிகவும் நன்றி கூறிக்கொள்கிறேன். நான் இஸ்லாத்தை குறித்தும் இஸ்லாமிய கலாச்சாரத்தை குறித்தும் உங்களிடமிருந்து எவ்வளவோ கற்றுக்கொண்டுள்ளேன். நீங்கள் எனக்கு பெரும் விருந்தோம்பல் செய்தீர்கள், மிகுந்த கண்ணியம் கொடுத்தீர்கள். அதை என்னால் ஒருபோதும் மறக்க இயலாது. பல்வேறு மார்க்கத்தை சார்ந்த, பல்வேறு கலாச்சாரத்தை சார்ந்த மக்கள் இவ்வளவு பெரும் எண்ணிக்கையில் ஒன்று சேர்ந்ததை இதற்கு முன் நான் கண்டதில்லை. நிச்சயமாக இந்த அனைத்து மக்களும் அல்லாஹ்வின் நேசத்திற்காகவே இங்கு ஒன்று கூடியிருந்தனர். அவர் கூறுகிறார், தற்போதைய காலகட்டத்தில் அஹ்மதியா ஜமாத் நிச்சயமாக துணிவு, தைரியம் மற்றும் முயற்சி ஆகியவற்றின் ஓர் உயரிய முன்மாதிரியை நிலைநாட்டியுள்ளது. இந்த முன்மாதிரியை நான் எனது தினசரி வாழ்வில் என் முன்னால் வைப்பேன். எனக்கும் இது பாடமாக உள்ளது. இத்தாலியிலிருந்து மார்போர்ஸ் பெண்டி என்ற ஒரு பத்திரிகையாளர் வந்திருந்தார். இவர் ஒரு பத்திரிகையின் சீஃப் எடிட்டராக உள்ளார். அவர் கூறுகிறார், நான் மாநாட்டை குறித்து முன்பும் கேட்டுள்ளேன், படித்துள்ளேன். ஆனால் இதில் கலந்து கொள்வது முற்றிலும் ஒரு தனித்துவமான அனுபவமாகும். தன்னார்வலர்களின் வேலைகளை பார்த்து நான் மிகுந்த தாக்கத்திற்கு உள்ளானேன். அத்துடன் நான் கண்ட இன்னொரு விஷயம் என்னவென்றால், அது மிகச்சிறந்த நிர்வாக ஏற்பாடுகள் ஆகும். இவ்வளவு பெரிய எண்ணிக்கையை கருத்தில் கொண்டவாறு பார்க்கும்போது அது மிக கடினமான வேலையாகும். இவ்வளவு விரிவான வகையில் ஏற்பாடுகள் செய்வது, தூய்மையை பேணுவது ஆகியவை சாதாரண விஷயம் அல்ல. எல்லாவற்றையும் விட முக்கியமாக நான் ஆண்டு மாநாட்டில் கண்ட விஷயம் என்னவென்றால், அது தொழுகையாகும். ஒவ்வொரு நபருக்கும் தொழுகை ஒரு சிறப்பான தகுதியை கொண்டதாக இருந்தது. அவர் கூறுகிறார், நான் முஸ்லிம் கிடையாது, ஆனால் எவ்வாறு அகமதிகள் தொழுகிறார்களோ அதை பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள முதல் தர கடமையாக தொழுகை தெரிகிறது. அங்கு ஆயிரக்கணக்கான மக்களுடைய ஈடுபாடு, நிதானம் ஆகியவற்றை கண்டு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவர் கூறுகிறார், பத்திரிகையாளனாக இருப்பதன் காரணமாக அங்கு பல மக்களை சந்தித்தேன். புதிய மக்களையும் பழைய மக்களையும் சந்தித்தேன். அறிமுகம் உள்ள பலரை அங்கு சந்தித்தேன். அஹ்மதியா ஜமாத்துடைய வரலாற்றை குறித்தும் எவ்வளவோ நான் தெரிந்து கொண்டேன். செனிகாலுடைய கோல்டா மண்டலத்தின் கவர்னர் டெராந்தோ சாஹிபும் கலந்து கொண்டார். அவர் கூறுகிறார், நான் முதன்முறையாக மாநாட்டில் கலந்து கொண்டேன். நான் நேர்மையுடன் ஒரு விஷயத்தை கூறிக்கொள்கிறேன். அது மாநாட்டில் நான் கண்ட ஏற்பாடுகள் ஆகும். அவற்றை நான் இதற்கு முன்பு ஒருபோதும் கண்டதில்லை. அகமதிகள் கலிஃபத்துல் மசி அவர்களை எந்த அளவு நேசிக்கிறார்கள் என்றால் அதை வார்த்தைகளில் விவரிக்க இயலாது. கவர்னர் என்ற முறையில் நான் பல பயணங்களை மேற்கொண்டுள்ளேன். ஆனால் இப்படிப்பட்ட நேசத்திற்கு இணையான ஒன்றை நான் கண்டதில்லை. அவர் கூறுகிறார், ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மேற்கோள்கள் வாசித்து காட்டப்பட்டன. அவையும் எனது உள்ளத்தில் குடிகொண்டு விட்டன. என் உள்ளத்தில் அது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர் கூறுகிறார், இந்த மாநாட்டில் நான் கண்ட சிறப்பிற்குரிய விஷயம் என்னவென்றால் அது தியாக மனப்பான்மை ஆகும். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாநாட்டின் குறிக்கோள்களுள் ஒன்றாக இதை எடுத்து கூறியுள்ளார்கள். ஒருவர் மற்றவருக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். இதை அந்த நபர் கண்டுள்ளார். அவர் கூறுகிறார், ஒவ்வொரு நபரும் தன்னை விட மற்றவருக்கு முன்னுரிமை கொடுத்தார். மாணவ பருவத்தில் கிலாஃபத்தை குறித்து நான் கேட்டுள்ளேன். ஆனால் உண்மையான கிலாஃபத்தை அஹ்மதியா ஜமாத்தில் மட்டுமே நான் கண்டேன். அனைத்து இஸ்லாமிய சமுதாயங்களும் அஹ்மதியா ஜமாத்தை
பின்பற்றினால் நிச்சயமாக முஸ்லிம்கள் வெற்றி அடைந்து விடுவார்கள். கொலம்பியாவை சார்ந்த ஒரு விருந்தினர், அவருடைய பெயர் ரோசோ வெலின்ஷியா சாஹிப் என்பதாகும். அவர் கூறுகிறார், இங்குள்ள அமைதி நிறைந்த சூழல், சகோதரத்துவம், நேசம், காலத்தின் கலிஃபாவுடைய ஞானமிகு சொற்பொழிவுகள் மற்றும் ஜமாத் மக்களை கண்டு மிகுந்த தாக்கத்திற்குள்ளானேன். ஆண்டு மாநாட்டில் எதையெல்லாம் நான் கண்டேனோ அதன் மூலமாக எனக்கு ஏற்பட்ட எதிர்பார்ப்பும் ஊக்கமும் என்னவென்றால், எவ்வளவுதான் சூழ்நிலை கடினமாக மாறினாலும் அது சிறந்ததாக மாறிவிட வாய்ப்பு உள்ளது. இறைவன் நம்முடன் இருக்கின்றான் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதாகும். அவர் கூறுகிறார், கலிஃபாவுடைய தூது செய்தி எனது ஆன்மா வரை சென்றடைந்து விட்டது. ஏனென்றால் அமைதி என்பது மிக மிக மேலான விஷயமாகும். இன்னும் கூறுவதென்றால் அது சிறந்த வாழ்வுக்குரிய வழியாகும். அடுத்ததாக அவர் தன்னார்வலர்களை மிகவும் புகழ்ந்துள்ளார். ஏற்பாடுகள் வியப்பை தருவதாக இருந்தது, விருந்தோம்பலும் வியப்பை தரக்கூடியதாக இருந்தது என்று கூறியுள்ளார். அவர் கூறுகிறார், எல்லா இடத்திலும் எனக்கு மலர்ந்த முகங்கள் தென்பட்டன. அவர் கூறுகிறார், ஆண்டு மாநாட்டில் தன்னார்வ முறையில் தொண்டாற்றக்கூடிய இந்த விஷயம் உலகிற்கு ஒரு முன்னுதாரணமாகவும் இறைவனை தேடக்கூடியவர்களுக்கு நேசத்தின் பாடமாகவும் திகழ்கிறது. பிறகு யூகேவில் அர்ஜென்டைனுடைய தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள ஜீவீர் புகோரா என்பவர் மாநாட்டின் முதல் நாளில் கலந்து கொண்டார். மாநாட்டின் ஏற்பாடுகள் மற்றும் சூழலை கண்டு எந்த அளவு தாக்கத்திற்கு உள்ளானார் என்றால், மாநாட்டில் கலந்து கொண்ட அர்ஜென்டைன் மற்றும் அதை சுற்றியுள்ள லத்தீன் அமெரிக்க நாடுகளை சார்ந்த குழுக்களையும் அவர்கள் அனைவரையும் ஒரு நிகழ்ச்சிக்காக தம் தூதரகத்தில் அழைப்பு கொடுத்தார். அதன் மூலமாக பிற நாடுகளை சார்ந்த தூதுவர்களும் அவர்களது தூதரகத்தில் நியமிக்கப்பட்டுள்ள ஆலோசகர்களுக்கும் மாநாடு நடைபெறுவது குறித்து அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக அழைப்பு கொடுத்தார். அவர் கூறுகிறார், ஜமாத்தினுடைய போதனைகளால், குறிப்பாக செயல் முன்மாதிரிகளால் மிகுந்த தாக்கம் ஏற்பட்டது. அவர் முழுமையான ஒத்துழைப்புக்கு ஆயத்தமாக இருப்பதாக தம் விருப்பத்தை அவரை வெளிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக அரசியல் வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கும் ஆலோசகர்களுக்கும் ஜமாத் குறித்து அறிமுகம் ஏற்படுத்த முயற்சி செய்வார் என்றும் கூறியுள்ளார். சிலியிலிருந்து ஒரு கிறிஸ்துவ அமைப்பை சார்ந்த 3 நபர்கள் வந்திருந்தனர். அவர்களில் ஒருவர் டாக்டர் நேஸ்ட்ரோ தோத்வே என்ற கிறிஸ்துவ பாதிரியார் ஆவார். இறையியல்வாதியும் ஆவார். சிலியில் ஒரு கிறிஸ்துவ அமைப்பின் தோற்றுநராகவும் இருக்கிறார். அவர் கூறுகிறார், என்னை மிகவும் வியப்பில் ஆழ்த்திய விஷயம் என்னவென்றால் அது ஜமாத்தின் ஒற்றுமை மற்றும் பரஸ்பர நேசமாகும். நான் 40 வருடங்களாக உலகெங்கிலும் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறேன். அஹ்மதியா ஜமாத்தின் மாநாட்டை போன்று இவ்வளவு விரிவான நிகழ்ச்சியை, அதுவும் தன்னார்வ தொண்டுகளால் நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சியை நான் எங்கும் கண்டதில்லை. இவர் பெரும் முக்கியஸ்தராக இருக்கிறார். அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் மற்றும் அமெரிக்க அரசாங்கத்துடன் இவருக்கு தொடர்பு உள்ளது. உலகில் இருக்கும் மார்க்கவாதிகளை ஒன்று சேர்த்து அங்கும் தன்னுடைய மார்க்க கூட்டங்களை நடத்தி வருகிறார். அவரை பொறுத்தவரை நம்முடைய மாநாட்டின் வெற்றியின் ரகசியம் நமது ஒற்றுமையாகும். அது காலத்தின் கலீஃபாவின் மூலமாக நிலை பெற்றுள்ளது என்றும் அவர் கூறினார். கிலாஃபத்தும் அல்லாஹ்வின் அருளால் நிலை பெற்றுள்ளது. இதுவும் அவருடைய கண்ணோட்டத்தில் ஓர் அற்புதமாக உள்ளது. அதாவது ஜமாத் ஏற்படுத்தப்பட்டு 130 வருடங்களை விடவும் அதிகமான காலகட்டம் கடந்துவிட்டது. இப்பொழுது வரை நம்மிடையே பெரிய அளவில் பிளவுகளோ பிரிவினை வாதமோ ஏற்படவில்லை. அவர் கூறுகிறார், எங்களுடைய சுவிசேஷ கிறிஸ்தவ அமைப்புகள் மற்றும் அதேபோன்று இதர இஸ்லாமிய அமைப்புகள் ஆகியவற்றின் மிக பெரும் பலவீனம் தலைமைத்துவத்தை பெறுவதற்காக தமக்குள் சண்டை, கருத்து வேறுபாடு கொள்வதாகும். ஆனால் இதற்கு முற்றிலும் நேரெதிராக உங்களுடைய மாநாட்டு ஏற்பாடுகள் மற்றும் நிகழ்ச்சிகளை கண்ட பிறகு என்ன புரிகிறது என்றால், உங்களுடைய ஜமாத் ஓர் உடலை போன்றதாக இருக்கிறது. காலத்தின் கலீஃபா அந்த உடலுடைய தலையாகவும் மூளையாகவும் இருக்கிறார். ஜமாத் அந்த உடலின் பாகங்களாக இருக்கின்றது. அது மூளையின் சமிச்சைக்கு ஏற்ப செயல்படுகின்றது. ஆக கிலாஃபத்துடைய இந்த முக்கியத்துவத்தை அந்நியர்களும் கணிக்க ஆரம்பித்துள்ளனர். ஸ்பெயினிலிருந்து வந்த தப்லீகின் கீழ் இருக்கும் எல்வபெரீர் சாஹிப் என்பவர் கூறுகிறார், இந்த மாநாட்டில் அரசரை விட மேலான முறையில் என்னுடன் நடந்து கொள்ளப்பட்டது. நான் நன்கு கருத்தில் கொள்ளப்பட்டேன். எல்லா நேரமும் வீட்டுச் சூழல் போன்றே தோன்றியது. அஹ்மதியா ஜமாத்தினுடைய தன்னார்வலர்கள் 40,000 விட அதிகமான மக்களுக்கு தொண்டு செய்வது ஓர் அற்புதமாக இருந்தது.
புகைப்பட கண்காட்சியில் கலந்து கொண்ட போது அஹமதியா இயக்கம் தொடர்பாக எவ்வளவோ கற்றுக்கொண்டேன். இது இயங்கக்கூடிய உயிருள்ள வரலாற்றின் ஒரு அங்கமாக இருந்தது. மாநாட்டு நிகழ்ச்சியின் போது சகோதரத்துவத்தின் சூழலை நான் உணர்ந்தேன். அவர் கூறுகிறார், நான் அல்லாஹுடன் இணைந்து விட்டேன் என்று உங்களுக்கு நம்பிக்கையூட்டுகிறேன். நான் முஸ்லீம் இல்லைதான், ஆனால் பல்வேறு மார்க்கங்களில் அல்லாஹ் பொதுவானவனாக இருக்கின்றான். சந்தேகத்திற்கிடமின்றி அல்லாஹ் தங்களுடனும் அனைத்து அகமதிகளுடன் மாநாட்டின் போது தென்பட்டான். ஞாயிற்றுக்கிழமை அன்று அகமதி சகோதரர்கள் தமது ஈமானை புதுப்பித்ததை கண்டு நான் மிகுந்த தாக்கத்திற்கு உள்ளானேன். அவர்களில் பெரும்பாலோர் உணர்வு மிகுதியாலும் மகிழ்ச்சியாலும் அழுது கொண்டிருந்தனர். நிகழ்த்தப்பட்ட சொற்பொழிவுகள் அனைத்தும் எனக்கு பிடித்திருந்தன. அந்த சிறப்பான தூது செய்திகளை நான் என்னுடன் கொண்டு செல்கின்றேன். உதாரணமாக, அனுதாபம் இல்லாமல் மார்க்கமாக இருக்க முடியாது. எந்த முஸ்லிம் பிற மக்கள் மீது கருணை காட்டுவதில்லையோ அவர் முஸ்லிமாகவோ அல்லாஹ்வை பின்பற்றக்கூடியவராகவும் இருக்க முடியாது போன்ற தூது செய்திகள். பள்ளிவாசலில் ஏழை பணக்காரர் என்ற எந்த வித்தியாசமும் இருக்கவில்லை. எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயமாக எது இருந்தது என்றால், நான் உங்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்தது என்று அவர் எனக்கு எழுதியுள்ளார். தனது டிஷர்ட்டில் கையொப்பமிடுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். பிறகு கையொப்பம் வாங்கி கொண்டு அதை எடுத்து சென்றார். கனடாவை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் கேல்சிவா என்பவர் கூறுகிறார், மாநாட்டில் கலந்து கொள்வது எனக்கு ஒரு மகத்துவமான விஷயமாக இருந்தது. அங்கு தம் மார்க்கத்துடன் நன்றி உணர்வுடன் இருப்பது குறித்தும் தன்னார்வ தொண்டு குறித்தும் பாடம் கிடைக்கின்றது. அஹ்மதியா ஜமாத் மீது இழைக்கப்படுகின்ற அநீதிகளை குறித்து கூறும்போது அவர் கூறுகிறார், முழு உலகமும் இதற்கு எதிராக எழுந்து நிற்க வேண்டும். அகமதி சகோதரர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அகமதி பிரதிநிதிகளுக்கு உதவி செய்ய வேண்டும். அகமதியா பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுகின்றன, அதற்கு எதிராக குரல் உயர்த்த வேண்டும். அவர் வரும்போது குறிப்பெடுத்துக் கொள்வதற்காக ஒரு டைரியை கொண்டு வந்திருந்தார். அவர் கூறுகிறார், விஷயங்களை கேட்பதில் நான் எந்த அளவு மூழ்கிவிட்டேன் என்றால் குறிப்பெடுப்பதற்கு எனக்கு நினைவு இருக்கவில்லை. கனடாவில் இருந்து பழங்குடி சமுதாயத்தின் துணைத் தலைவர் ஏலேவியர் என்ற பெண்மணி கூறுகிறார், இவ்வருடம் நான் என்னுடைய பல்வேறு பழங்குடி தலைவர்களுடன் மாநாட்டில் கலந்து கொண்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. உலகளாவிய பையத் நிகழ்ச்சி எனக்கு மிகவும் உணர்வுபூர்வமான தருணமாக இருந்தது. நான் எனது வாழ்வில் இதுபோன்ற நிகழ்ச்சியை ஒருபோதும் கண்டதில்லை. அது ஒரு மனிதனை இன்னொரு மனிதனுக்கு அருகில் கொண்டு செல்லக்கூடியதாக இருந்தது. அனைத்து மக்களும் உணர்வு மிகுதிக்கு உட்பட்டிருந்தனர். நானும் உணர்வு மிகுதியால் அழுது கொண்டிருந்தேன். உலகளாவிய பையத் நிகழ்ச்சியின் நடைமுறை எங்களது இறை வணக்கத்துடன் ஒத்ததாக இருந்தது. அந்த வழிமுறை எங்களது இறை வணக்கத்தை போன்று இருந்தாலும் உலகளாவிய பையத் நிகழ்ச்சியின் போது நான் ஆன்மீகத்தை உணர்ந்தது போன்று எங்களது இறை வணக்கத்தில் நான் ஒருபோதும் ஆன்மீகத்தை உணரவில்லை. நான் என்னுடன் அன்பு மற்றும் அமைதியின் தூதி செய்தியை கொண்டு செல்கிறேன். எல்லோரிடத்தும் அன்பு, எவரிடத்திலும் வெறுப்பில்லை என்ற உங்களுடைய தூதி செய்தியை என் சமுதாயத்திற்கு நான் கொண்டு சேர்ப்பேன். நான் இங்கு வந்தது எனக்கு மிகவும் கண்ணியத்திற்குரியதாகவும் பெருமைக்குரியதாகவும் இருந்தது. ஹோண்ட்ராஸில் இருந்து தொலைக்காட்சி தொகுப்பாளர் கூறுகிறார், இவர் பெண்மணி ஆவார். காலத்தின் கலிஃபாவுடைய சொற்பொழிவுகளை நான் மிகவும் கவனமாக கேட்டேன். மாநாட்டில் கலந்து கொண்டேன். சொற்பொழிவாளர்களின் சொற்பொழிவுகளையும் கேட்டேன். இத்தகைய மகத்துவமிக்க வாய்ப்பு கிடைத்ததை மிக பெரும் நல்வாய்ப்பாக நான் கருதுகிறேன். பல மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்களிடையே தன்னலமற்ற தொண்டுக்கான ஆர்வத்தை கண்டேன், பணிவை கண்டேன். எப்படிப்பட்ட ஒழுங்கமைப்பை கொண்ட ஏற்பாட்டை கண்டேன் என்றால் நான் இன்று வரை இதுபோன்ற ஒன்றை கண்டதில்லை. பெண்களுக்கு நான் ஆற்றிய சொற்பொழிவுக்கு பிறகு அவர் கூறினார், ஹோண்ட்ராஸில் மிக அவசியமான விஷயம் பெண்களுடைய உரிமை சம்பந்தப்பட்டதாகும். அவர் கூறினார், மக்களுக்கு விஷயங்கள் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை குறித்து தனியாக ஒரு வீடியோவையும் ஆயத்தம் செய்வேன். துருக்கியுடைய பிரிண்டிங் பிரஸின் சில நிர்வாகிகள் வந்திருந்தனர். அவர்கள் நம்முடைய பல்வேறு நூல்களையும் இலக்கியங்களையும் அச்சடித்துள்ளனர். மிக அழகிய வடிவத்தில் திருக்குரானும் அங்குதான் அச்சடிக்கப்பட்டது. நீங்கள் அதை புக் ஸ்டால்களில் பார்த்திருப்பீர்கள். அச்சகத்தை சார்ந்த இந்த நிர்வாகிகள் வந்திருந்தனர். அவர்களுடைய டைரக்டர் கூறுகிறார், இவ்வளவு மோசமான பருவநிலை இருந்த போதிலும் எவ்வித பெரிய சிக்கலையும் சந்திக்காமல்
இவ்வளவு பெரிய மாநாட்டை அழகிய முறையில் நீங்கள் நடத்தியுள்ளீர்கள். இது எனக்கு மிக பெரும் வியப்பை தருகின்றது. பிறகு அவர் கூறுகிறார், நான் பார்த்த வினோதமான விஷயம் என்னவென்றால், இதுவும் கூட அந்நியர்கள் மீது தப்லீகின் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அவர் கூறுகிறார், நான் பார்த்த வினோதமான விஷயம் என்னவென்றால், இவ்வளவு பெரிய கூட்டத்தில் எந்த ஒரு நபரும் சிகரெட் பிடிப்பதை நான் காணவில்லை. டியூட்டியில் நியமிக்கப்பட்டிருந்த ஊழியர்களுக்கு மக்கள் எவ்வாறு கட்டுப்பட்டார்கள் என்றால், எப்படிப்பட்ட ஒழுங்கமைப்பான முறையில் மக்கள் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், இதுவும் ஒரு வினோதமான காட்சியாக இருந்தது. பணியில் இருந்த சின்னஞ்சிறு குழந்தைகள், சிறுவர்கள், இளைஞர்கள் ஆகியோரின் கட்டளைகளை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னொரு கம்பெனியுடைய டைரக்டர் கூறுகிறார், ஜமாத் இவ்வளவு விரிவானதாக உள்ளது என்று நான் எதிர்பார்க்கவில்லை. கண்காட்சியில் அவர் ஷஹீதுகளின் புகைப்பட தொகுப்பை பார்த்தபோது அதிர்ச்சியுற்றார். இக்காலத்திலும் கூட இஸ்லாத்தின் பெயரால் ஒரு முஸ்லிம் நாட்டில் இந்த அளவு காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொள்ளப்படுகின்றதா என்று அதிர்ச்சியுற்றார். தந்தையும் மகனும் வந்திருந்தனர். அவர்கள் கூறுகிறார்கள், மாநாட்டின் நாட்களில் மிக முக்கியமான பிசினஸ் மீட்டிங் ஒன்று நடக்க இருந்தது. அதற்காக நாங்கள் வந்திருந்தோம். இல்லையெனில் நாங்கள் வரக்கூடிய திட்டம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக மீட்டிங் கேன்சல் ஆகிவிட்டது. ஆகவே மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய திட்டம் உருவாகிவிட்டது. இந்த நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. ஏனென்றால் இது மறக்க இயலாத அனுபவமாக உள்ளது. லேத்வியாவில் இருந்து மாநாட்டிற்கு வருகை தந்திருந்த சமூக சேவகியான பெண்மணி ஒருவர் எழுதுகிறார், அகமதியா ஜமாத்தை பற்றி நான் அதிகமாக அறிந்திருக்கவில்லை. ஆனால் மாநாட்டின் போது எனக்கு இஸ்லாம் அகமதியத்தை குறித்து அதிகமாக அறிந்து கொண்டேன். நான் திரும்பிச் சென்று திருக்குரானை படித்து பார்ப்பேன். இஸ்லாத்தை குறித்து எனது ஞானத்தை விரிவுபடுத்துவதற்கு முயற்சி செய்வேன். ஆண்டு மாநாட்டின் சூழல் மிகவும் நிம்மதி தரக்கூடியதாகவும் தூயதாகவும் இருந்தது. ஒவ்வொருவரின் முகத்திலும் புன்சிரிப்பு காணப்பட்டது. அனைத்து ஊழியர்களும் எங்களை முழுமையான முறையில் கவனித்துக் கொண்டார்கள். ஆண்டு மாநாட்டின் விருந்தோம்பல் நல்ல முறையில் நடந்து கொண்டது ஆகியவற்றின் தாக்கங்களால் எங்களது உள்ளம் நிரம்பி காணப்படுகின்றது. ஆனால் நாவினால் அதை எடுத்து கூற இயலவில்லை. அங்கு டிவி மூலமாக எங்கெல்லாம் மக்கள் மாநாட்டை கண்டார்களோ அவர்களில் சிலருடைய கருத்துக்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. காங்கோ பிராஸ்வில் இருந்து நமது முபல்லை எழுதுகிறார், கிறிஸ் என்ற ஒரு கிறிஸ்தவர் ஆண்டு மாநாட்டை பார்ப்பதற்காக அழைக்கப்பட்டார். நிறைவுரையை கேட்ட பிறகு அவர் கூறினார், உலகின் ஒவ்வொரு அரசாங்கமும் இந்த போதனை கேட்ப நடந்தால் உலகில் இருந்து ஏழ்மை முற்றிலும் நீங்கவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் எந்த ஒரு நபரும் இரவில் பசியோடு உறங்க மாட்டார். அவர் கூறுகிறார், இஸ்லாத்தின் கலிஃபாக்கள் தம் குடிமக்களை எந்த அளவு கருத்தில் கொண்டார்களோ அதே போன்று நமது தலைவர்களும் தம் குடிமக்களை கருத்தில் கொள்வார்கள் என்றால் நமது உலகம் சொர்க்கமாக மாறிவிடும். இந்த சொற்பொழிவை கேட்டு எனது உள்ளத்திற்கு மிகுந்த நிம்மதி ஏற்பட்டது. அவர் கூறுகிறார், நமது கலீஃபா அவர்கள் எடுத்து வைத்த இஸ்லாமிய போதனையினால் உள்ளத்திற்கு நிம்மதி கிடைத்துவிட்டது. அவர் கூறுகிறார், நமது கலீஃபா என்ற சொல்லை ஏன் பயன்படுத்தினேன் என்றால், இன்றிலிருந்து நானும் உங்களுடன் இருக்கின்றேன். எனக்கும் இவர் கலீஃபா தான். லேத்வியாவில் இருந்து மாநாட்டிற்கு வந்திருந்த சமூக சேவகியான எக்கீஜா ஒசானே என்ற பெண்மணி கூறுகிறார், நாங்கள் இங்கு வந்தது முதல் மிகவும் அழகிய அமைதி நிறைந்த சூழலில் வசித்து வருகிறோம். ஒவ்வொரு முகமும் புன்சிரித்தவாறு தென்படுகிறது. வினோதமான அமைதி நிறைந்த சூழலாக உள்ளது. எனக்குள் இருக்கும் கவலை என்னவென்றால், நான் திரும்ப என் சமூகத்திற்கு செல்லும்போது அதே பழைய நிலை திரும்ப வந்துவிடும். அது பதற்றமான சூழலாகும். மக்கள் ஒருவர் மற்றவரை முறைத்து கொண்டிருப்பார்கள். ஐலாண்டில் இருந்து ஃபேமிலி ஃபெடரேஷன் வேர்ல்டு பீஸ் உடைய மிஷனரி பவுல் ஹெர்மன் கூறுகிறார், ஆண்டு மாநாட்டில் நான் கலந்து கொண்ட அனுபவம் ஆரம்பம் முதல் இறுதி வரை மிகவும் சிறந்ததாக இருந்தது. எந்தெந்த ஜமாத் நபர்களை நான் சந்தித்தேனோ அவர்கள் மென்மையான உள்ளமுடையவர்களாகவும் கண்ணியமானவர்களாகவும் பிறரை கருத்தில் கொள்ளக்கூடியவர்களாகவும் தொண்டுக்காக எல்லா நேரமும் ஆயத்தமாக இருப்பவர்களாகவும் இருந்தார்கள். தங்குவதற்கு மிகவும் சிறந்த ஏற்பாடு இருந்தது. இந்த அனைத்தும் மறக்க முடியாத 3 நாட்களின் மிக முக்கிய அங்கமாக இருந்தது. இத்தனை பெரும் எண்ணிக்கையிலான மக்களை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது இந்த ஏற்பாடுகள் மிக உயர்ந்ததாக இருந்தது. பிறகு அவர் கூறுகிறார், என்னை பொறுத்தவரை
ஊழியர்கள் எந்த அளவு அனுபவமிக்கவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் மீது எவ்வளவுதான் அழுத்தம் ஏற்பட்டாலும் அவர்கள் பதற்றம் அடையப் போவதில்லை. பிறகு அவர் கூறுகிறார், மாநாட்டின் ஏற்பாடுகள் சிறப்பாக அமைந்ததற்கு மாநாட்டில் கலந்து கொண்டோரின் ஒத்துழைப்புக்கும் பங்குள்ளது. எனக்கு ஏற்பட்ட நம்பிக்கை என்னவென்றால், நன்கு செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகள் போன்ற இந்த அனைத்தும் ஜமாத் மக்களுடைய உயர் ஒழுக்கத்தின் பிரதிபலிப்பாக இருந்தது. அத்துடன் இம்மக்கள் தம் போதனைக்கு ஏற்ப செயல்பட்டு வருகிறார்கள். எனவே விருந்தினர்கள் மற்றும் விருந்து உபசரிப்போர்கள் ஆகியோரின் இந்த தாக்கம் பிறர் மீதும் பெருமளவில் ஏற்படுகிறது. மொழியாக்கத்தை குறித்து கூறுகிறார், சில நேரங்களில் மொழியாக்கத்தை புரிந்து கொள்வதில் எனக்கு சிக்கல் ஏற்பட்டது. ஆனால் எவ்வாறு இருப்பினும் என்னால் என்ன புரிய இயலுமோ அதை நான் நன்கு ரசித்து அனுபவித்தேன். ஹாலந்தை சார்ந்த ஒரு வக்கீலும் இவ்வாறு தனது தாக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். பிறகு பி அரைமானுவால் என்பவர் ஹைத்தியை சார்ந்தவர். இவர் நீதித்துறை போலீஸ் உடைய பிரதிநிதி ஆவார். அவர் கூறுகிறார், உலகளாவிய அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்துடைய யூகே ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டு அதன் விருந்தினர்களில் ஒருவராக ஆவதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு ஒரு கிறிஸ்தவராக எனக்கு இஸ்லாம் மட்டுமின்றி இதர மார்க்கங்கள் குறித்தும் பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. பல்வேறு கொள்கை, இன, மொழி மற்றும் பல்வேறு பகுதிகளை சார்ந்த மக்களுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் பல்வேறுபட்டதாக இருந்த போதிலும் அவர்கள் அனைவரும் ஒரே பண்பை பெற்றவர்கள் போன்று இருந்தார்கள். இது வினோதமான காட்சியாக இருந்தது. நிச்சயமாக இது அழகானதாகவும் பின்பற்ற தகுந்ததாகவும் இருந்தது. அவர் கூறுகிறார், அகமதிகளுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய நன்றி உணர்வு, தம் மார்க்க கட்டளைகளுக்கும் கடமைகளுக்கும் அளிக்கின்ற கண்ணியம், இவை அனைத்தும் அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய நயவஞ்சக தன்மையோ என்று மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு நான் அதிகம் யோசித்தேன். இதை குறித்து ஆராய வேண்டும் என்று முடிவு செய்தேன். அகமதிகளுக்கிடையில் இருக்கின்ற சகோதரத்துவமான ஒற்றுமை நயவஞ்சகத்தை அதன் ஆரம்பத்திலேயே அழித்து விடுகின்றது என்று அப்போது எனது உள்ளம் எனக்கு பதில் கூறியது. எனவே ஒவ்வொரு அகமதிக்கும் இந்த தாக்கங்கள் தம் ஈமானை பாதுகாக்கக்கூடியதாக ஆக வேண்டும். அவர் கூறுகிறார், நான் என் நாட்டிற்கு திரும்பி செல்லும் போது நேசம், அமைதி, பிறருடைய உணர்வுகளை கருத்தில் கொள்தல், நம்பிக்கை, கட்டுப்படுதல், அனுதாபம் ஆகியவற்றின் தூது செய்தியையும் கொண்டு செல்வேன். இவை மறக்க இயலாத இந்த 3 நாட்களில் எனக்கு கிடைத்துள்ளன. ஆஸ்திரேலியாவை சார்ந்த பிலால் குத்ஹன் சாஹிப் என்ற ஒரு புதிய அகமதி கூறுகிறார், இந்த உணர்வு எப்பொழுதும் என்னுடன் இருக்கும். வியப்பிற்குரிய நாட்களாக அவை இருந்தன. நேர்த்தியான ஏற்பாடுகள், நேசம், சகோதரத்துவம் ஆகியவற்றை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அவர் கூறுகிறார், உலகளாவிய பையத்திலும் நான் கலந்து கொண்டது எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. அதேபோன்று ஆன்மீகத்திலும் எனக்கு முன்னேற்றம் கிடைத்தது, ஒரு நிம்மதி கிடைத்தது. மயோட்டே ஐலாண்டில் இருந்து யூனுஸ் சாஹிப் கலந்து கொண்டார். அவர் கூறுகிறார், மாநாடு நடந்த இடத்தில் முதன்முறையாக நான் நுழைந்தபோது எனது உள்ளத்தில் வலுவான தாக்கம் ஏற்பட்டது. எவ்வாறு என்றால், ஒரு சிறப்பான ஆற்றல் என் மீது இறங்கியது போன்று இருந்தது. மாநாட்டின் காட்சிகளை பார்த்து நான் திகைத்து விட்டேன். அவர் கூறுகிறார், மாநாட்டை குறித்து நான் கேள்விப்பட்டிருந்தேன், ஆனால் கலந்து கொண்ட போது முற்றிலும் வேறு விதமான காட்சியாக இருந்தது. மாநாட்டின் ஏற்பாடுகளை கண்டு பையத்துகளும் நிகழ்ந்துள்ளன. மாநாட்டின் ஏற்பாடுகளை கண்டு கினி பிசாவில் ஒரு நபர் பைய செய்திருந்தார். தன்சானியாவில் இருந்து அமீர் சாஹிப் எழுதுகிறார்கள், அங்கும் எம்டிஏ மூலமாக மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். பையத்தும் நடந்தது. மூசா சாஹிப் என்பவரின் திருமணம் 1970 ஆண்டு ஜமாத் அல்லாத பெண்மணியுடன் நடந்தது. அவருடைய மனைவி இஸ்லாம் அகமதியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் முயற்சியும் செய்து கொண்டிருந்தார், துவாவும் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த பெண்மணி ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வருடம் மாநாட்டின் போது அந்த குடும்பம் எம்டிஏவில் மாநாட்டை கண்டு கொண்டிருந்தது. அவருடைய மனைவியும் அதை பார்ப்பதற்காக கலந்து கொண்டார். உலகளாவிய பையத்திலும் கலந்து கொண்டார். உலகளாவிய பையத்திற்கு பிறகு அந்த பெண்மணி கூறினார், இந்த மாநாடு என் மீது ஒரு சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுடைய சொற்பொழிவுகளும் எனக்குள் ஒரு வினோதமான மாற்றத்தை உருவாக்கியுள்ளது. உலகளாவிய பையத்திற்கு முன்பு இனி நான் அகமதியத்தில் சேர்ந்து விடுவேன் என்று நான் தீர்மானித்திருந்தேன். ஆகவே இவ்வாறு மாநாட்டின் அருள்களினால்
அவருடைய மனைவியும் அகமதியத்தில் சேர்ந்துவிட்டார். இதேபோன்று மாநாட்டின் நிகழ்ச்சிகளை பார்த்த பிறகு பையத் செய்த பல்வேறு சம்பவங்கள் உள்ளன. அவை மாநாட்டிற்கு பிறகு கிடைக்கப்பெற்றுள்ளன, இப்பொழுதும் கிடைத்து வருகின்றன. நான் ஏற்கனவே கூறியது போன்று அல்லாஹ்வின் அருளால் எண்ணற்ற ஆய்வுரைகள் உள்ளன, எண்ணற்ற கருத்துக்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அவை அனைத்தையும் எடுத்து கூறுவது சாத்தியமற்றதாகும். அகமதிகளின் வாழ்வும் நிரந்தரமாக அல்லாஹ்வுடன் இணையக்கூடிய வகையில் இந்த மாநாட்டின் விளைவுகளை அல்லாஹ் வெளிப்படுத்துவானாக. நம்பிக்கையிலும் உறுதியிலும் முன்னேற்றம் ஏற்படுத்துமாக. ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தோற்றத்தின் குறிக்கோளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக ஆவோமாக. அந்நியர்கள் மீதும் எவ்வாறான தாக்கம் ஏற்பட வேண்டுமென்றால் அது தற்காலிகமானதாக இல்லாமல் நிரந்தரமானதாக அவர்களுடைய கண்களை திறக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தின் போதனையை அவர்கள் தமது இரட்சிப்பாகவும் உலகத்தினுடைய இரட்சிப்பாகவும் புரியக்கூடியவர்களாக ஆக வேண்டும். மீடியாக்கள் மூலமாக மாநாட்டு நிகழ்ச்சிகள் பார்க்கப்பட்டன, கேட்கப்பட்டன. இந்த முறையும் மிக பரந்த அளவில் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க கண்டத்தில் 24 சேனல்களில் சொற்பொழிவுகள் காட்டப்பட்டன. குறிப்பாக என் சொற்பொழிவுகள் காட்டப்பட்டன. பல நாடுகள் இதில் உள்ளன. 40 மில்லியனை விடவும் அதிகமான மக்கள் இதை கேட்டார்கள். பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக மையங்கள் போன்றவை ஆயத்தம் செய்யப்பட்டன. அதில் 23 மீடியா டைரக்டர் மற்றும் பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டார்கள். தினந்தோறும் அறிக்கைகளை ஆயத்தம் செய்தார்கள். இவ்வாறு மொத்தம் 72 செய்தி அறிக்கைகள் ஆயத்தமாகின. அவை ஏறக்குறைய 50 மில்லியன் மக்கள் வரை சென்றடைந்துள்ளது. 41 வெப்சைட்டுகளில் செய்திகள் ஒளிபரப்பாகி உள்ளன. அந்த வெப்சைட்டுகளை படிக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை 19 மில்லியன் என்று கூறப்படுகின்றது. மாநாட்டை குறித்து செய்தித்தாள்களில் வெளிவந்துள்ள கட்டுரைகளின் எண்ணிக்கையும் 15 ஆகும். அதை படிப்பவர்களின் எண்ணிக்கையும் 5 மில்லியன் என்று கூறப்படுகின்றது. பல்வேறு டிவி சேனல்களின் மூலமாக 24 செய்திகள் ஒளிபரப்பாகி உள்ளன. அதை பார்க்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை 20 மில்லியன் என்று கூறப்படுகின்றது. ரேடியோ ஸ்டேஷன்கள் மூலமாகவும் 37 செய்திகள் ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளன. அதை கேட்பவர்களின் எண்ணிக்கை 8 மில்லியன் என்று கூறப்படுகின்றது. கடந்த வருடம் 33 செய்திகள் வெளிவந்தன. இந்த வருடம் 37 செய்திகளாக அதிகரித்துள்ளன. அவற்றை கேட்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை 8 மில்லியனாக உள்ளது. மக்கள் தம் கருத்துக்களையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள். 20 லட்சம் மக்கள் வரை தூது செய்தி சென்றடைந்துள்ளது. எண்ணற்ற டிவி சேனல்களும் உள்ளன. அவற்றுள் பிபிசி போன்றவையும் அடங்கும். யூகே உடைய பல்வேறு இதர நியூஸ் சேனல்களும் அதில் அடங்கும். உலகின் பல்வேறு நாடுகளை சார்ந்த பிற சேனல்களும் அடங்கும். எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ்வின் அருளால் மாநாட்டின் செய்திகள் சென்றடைந்துள்ளன. ஜமாத்திற்கு அறிமுகம் கிடைத்துள்ளது. இஸ்லாத்திற்கு அறிமுகம் கிடைத்துள்ளது. எல்லா வகையிலும் அல்லாஹ் இந்த மாநாட்டை அருளுக்குரியதாக ஆக்கியுள்ளான். நாம் பணிவான அடியார்களாகவும் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாகவும் ஆகியவாறு எப்பொழுதும் நமது சீர்திருத்தத்தை மேற்கொள்ளக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி கொண்டே செல்வானாக. எப்பொழுதும் நாம் ஜமாத்துடன் ஒரு சிறப்பான உறுதியான தொடர்பு வைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்போமாக. ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வருகையின் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போமாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى
وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله